வணக்கம் முருகன். அமைச்சர் பொன்முடி மீது மக்கள் சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் முன் அறிவிப்பின்றி தண்ணீர் திறந்து விடப்பட்டதுதான் இதற்கு காரணம். அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி இறைத்தது அமைச்சரை அவமானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கிடையாதுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3.5 வருஷ ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மக்களுடைய செயல்பாடாக இது அமைஞ்சிருக்குது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீது மக்கள் சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2026 தேர்தலில் நாங்கள் 200 சட்டசபை எம்பிக்களை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயே கூசாமல் போய் சொல்லுவாங்க. கேட்டால் எங்ககிட்ட ஒரு பலமான கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கட்சியை பார்த்தோ கூட்டணியை பார்த்தோ ஓட்டு போடுறது கிடையாதுங்க. மக்களுடைய அப்போதைய பிரச்சனை அடிப்படையில் தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதனால் வருகின்ற 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சன் இருந்தும் 69 எம்எல்ஏ சீட் எடுத்தாங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 50 சீட்டுக்கு மேலே பாஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றை முன் அறிவிப்பின்றி இந்த ஆற்று தண்ணி திறந்து விட்டுருக்கிறாங்க. அதனால் 5 நிமிஷம்தான் அதை சுற்றியுள்ள ஏராளமான கிராமத்தில் தண்ணி பூந்தது. தண்ணி மட்டும் பூந்திருந்தால் பரவாயில்லைங்க, தண்ணி கூடையே அந்த ஆற்றினுடைய சேரும் உள்ளார பூந்தது. அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் மக்கள் தங்களுடைய சொந்த வீட்டை இழந்து நிற்கதியாக நிற்கிறாங்க. இருப்பிடத்தை இழந்துட்டாங்க. தூக்கம் இல்லை, மின்சாரம் இல்லை. மொத்தத்தில் ஒரு அவலமான நிலைக்கு மக்கள் சென்றுட்டாங்க. இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ரேஷன் கார்டு, அவர்களுடைய குழந்தைகளுடைய பள்ளி சான்றிதழ் எல்லாமே நீர்களை மூழ்கல சேத்துல மூழ்கிடுச்சு. கண்டிப்பாக தண்ணியில் மூழ்கினா கூட எடுத்து காய வச்சிடலாம். சேத்துல மூழ்கிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அவல நிலையில், கோவ நிலையில தான் மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில், ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் புயல் காரணமாக கனமழை, கடினமான மழை பெஞ்சது. அப்பொழுது சரியான நேரத்தில் அடையாறுடைய அணை திறக்கப்படாதனால மிகப்பெரிய சேதம் சென்னை மாநகர மக்களுக்கு ஏற்பட்டது. அந்த சேதம் என்பது சரியான நேரத்தில் அணை திறக்கப்படாதனால அந்த விபத்து ஏற்பட்டது. விழுப்புரம் தென்பெண்ணை ஆறானது தவறான நேரத்தில் திறக்கப்பட்டதுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்ன நடந்த விபத்துக்கு காரணம், சென்னையில் நடந்த விபத்துக்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அலட்சியம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றினுடைய தண்ணி திறக்கப்பட்டதில் ஏற்பட்ட விபத்துக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அலட்சியம் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சிக்கு தான் வராங்களுடைய மக்களுடைய அவல நிலை மாறவே இல்லை. சரி, இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விபத்துக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அலட்சியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆட்சியாளர்களுடைய அலட்சியம் மட்டும் முக்கிய காரணம் கிடையாதுங்க. அரசு அதிகாரிகளுடைய அலட்சியம் தான் இதற்கு முக்கிய காரணம். ஆட்சியாளர்கள், ஒரு முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு விழுப்புரத்தில் இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கு, என்ன ஆச்சுன்னா கேட்டுட்டு இருக்க முடியாது. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாமே கலந்து இந்த அணை திறப்பதற்கு உண்டான நேரத்தை அறிவிப்புகிறது முன்னால் சுற்றுள்ள கிராம மக்களுக்கு எல்லாமே ஒரு அறிக்கை, ஒரு தண்டூரா போட்டு சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் விழிப்புணர்வு கொண்டிருப்பாங்க. இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்காது. இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயமாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடையாறுடைய அணை திறக்கப்படாதனால அவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டது. இந்த அணையும் விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றினுடைய யாரையும் இரவு திறக்கல்னா மிகப்பெரிய விபத்து ஏற்படும் நினைச்சிட்டு தவறான நேரத்தில் இந்த அணை திறக்கப்பட்டது தான் இவ்வளவு பெரிய விபத்துக்கு காரணம். சரி, இந்த விபத்தை பார்வையிடுவதற்காக அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த பகுதிக்கு சென்றார். அந்த பகுதிக்கு சென்றது மட்டும் இல்லாமல் காரிலே இருந்து கொண்டு மக்களுடைய குறைகள்லாம் கேட்டுக்கொண்டார். அதனால் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை, கோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. அதன் காரணமாக காரிலிருந்து இறங்கிய அமைச்சரும் அவருடைய மகன் தெய்வ சிகாமணி அவர்களும் மக்களுடைய குறைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது மக்கள் தங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக அமைச்சர் பொன்முடி மீதும் அவருடைய மகன் தெய்வ சிகாமணி மீதும் சேற்றை வாரி எடுத்து அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் அரசியல் முதிர்ச்சி கொண்ட பொன்முடி அவர்கள் அந்த இடத்துல தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. அது அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சி, பொறுமையை, திறமையை காட்டுகிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரை இப்படி அவமானப்படுத்துவது என்பது பொதுமக்களுக்கு இது ஒரு தவறான செயல் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல
அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு ஊழல் அரசியல்வாதி என்பது உண்மைதான். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இருப்பது, ஏன்டா இந்த கட்சியில் இருக்கிறோம், இவ்வளோ பெரிய ஊழல் கட்சி, தனக்கு மிகப்பெரிய பெயர், சிறைவாசம் செல்லக்கூடிய நிலையில தான் நீதிமன்றம் தன்னை வச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில தான் தன்னுடைய காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினாலோ, கட்சியில் இருந்து விலகினாலோ, அவருக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பை, நீதிமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பை காற்றுக்கொள்ள வேறு வழி இல்லாதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாரு. அவர் மட்டுமில்லை, ஏராளமான அமைச்சர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள் என்று கொடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி கோபமான சூழ்நிலையில் தங்களுடைய வீடுகளை இழந்த மக்கள், உணவு உண்ண வழி இல்லை, மின்சாரம் இல்லை, தூங்க வழி இல்லை, மொத்தத்தில் நிர்கதியாக ஒரு அனாதையாக நிற்கிற இடத்துல மேற்பார்வையிட நிவாரண பணியை மேற்கொள்ள அமைச்சர் சென்றிருக்கின்றார். அவர் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு 1000 பேருக்கு 2000 ரூபாய் நிவாரணம் கொடுக்குற அளவுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ஆன் த ஸ்பாட்லேயே டெலிவரி பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக இவ்வளோ பெரிய கோபத்தை மக்கள் அவர் மீது காட்டியிருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இருந்தாலும் பொன்முடி என்ற தனிநபர் தாக்கப்பட்டது, இப்படி அவமானப்படுத்தப்பட்டது ஜனநாயகத்திற்கு ஒரு நல்லதல்ல என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் பொன்முடி அவர்கள் மீது, அவருடைய மகன் தெய்வ சிகாமணியின் மீது சேற்றை வாரி இறைத்ததாக நினைக்க வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 வருடைய ஆட்சிக்கு கிடைத்த சர்டிஃபிகேட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.